என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போயிட்டு, ஹோய் இதயமே எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நல்லாவா இருக்க? ஆ, இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு ஒரு பதிலை போடும். இது எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக உள்ளது தாங்க. எல்லாரும் எவ்வளவுதான் கஷ்டங்கள், துன்பங்கள், கவலை 1008 இருந்தாலும் வெளில சொல்லும் பொழுது நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஈன்னு பல்ல இழிச்சிட்டு சொல்லிக்குவோம். ஓகேவா? அது சொல்லித்தான் ஆகணும், இந்த சொசைட்டி அப்படி. ஸோ ஆனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஓகே, பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சுட்ருக்கீங்களா? பழசையே நினச்சிட்ருக்கீங்களா? நம்ம அந்த நேரத்தில் அப்படி நடந்துருந்துச்சு, இல்லை இப்படி ஆணுச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி நல்லா இருந்திருப்போம்ல அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் உண்மையாக இருக்குது. என்ன அந்த உண்மை அப்படின்னா, இப்போது பழசில் நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு ஒரு பிஇ சேர்றீங்க. பிஇ முடிச்சதுக்கப்புறம் உங்களை என்ன சொல்லுவாங்க? ஹீ இஸ் ஏ பிஇ ஹோல்டர், ஷீ இஸ் ஏ பிஇ ஹோல்டர், இவங்க வந்து பிஇ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க 12th முடிச்சிருக்காங்க. ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இவங்க டீச்சராக இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்னவா முடித்தோம், என்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு தான் நாளைக்கு நம்மளை வந்து சொல்லுவாங்க. அதாவது ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறத தாண்டி இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்கள்ல. நான் நல்ல விதமாக சொல்கிறேங்க. இவங்க இப்படித்தான்னு சொல்லிட்டு நான் கெட்டதாக சொல்கிறேன், நல்ல விதமாக சொல்கிறேன். இவங்க வந்து இப்படி தான், இவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, இவங்க வந்து இத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தெரியுமா? அதுவே எங்கே எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையையும் ப்ளஸ் நம்ம கடந்த கால வாழ்க்கையில் பண்ண விஷயங்களை பொறுத்து தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு பிரதிபலிப்போம். இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பிரதிபலிப்போம். ஓகேவா? மற்றவர்களுக்கு. ஓகே, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க வந்தோம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன வேணாம் அப்படிங்கிறது தான் அதிகமாக யோசிக்கிறோம். ஐயையோ, இது நடந்துடாமல் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துருமோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிருமோ, நம்ம திடீர்னு காரில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சா ரோட்டில் யாவனா கார் ஓட்ட முடியாது. கரெக்டாக? அதனால் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்தாலே நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நோக்கி நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத முக்கியமாக இதில் நான் சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எண்ணங்கள் தான் வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து ஆக்குப்பை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டிட்டு அம்மா எனக்கு வந்து இந்த ரூம் வேணும், நான் வந்து இந்த ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரூமை போய் ஆக்குப்பை பண்ணுறோம் தெரியுமா? அந்த ரூமை போய் ஆக்குப்பை பண்ணுறதுக்கான ஒரு தாட்டை வந்து நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணுது தெரியுமா? மேகா, சாரி என் பேர் வந்துருச்சு. இங்கே பாருமா, எனக்கு இங்கே பாரு, உனக்கு அந்த ரூம் தான் செட் ஆகும், அந்த ரூமை போய் வீட்டில் நீ கேட்டுரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று பேசுது தெரியுமா? அந்த பேசுகிறத நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை அடையலாம். அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவுகளாக இருந்தாலும் சரி, உங்களால் நிச்சயமாக அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு வேணுங்கிறத மட்டும் நினைக்கணும், வேண்டாங்கிறதெல்லாம் தூக்கி டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. அது வேண்டாம், முடிஞ்சு போச்சு. ஓகே, டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதுங்க வரிசையாக. அதில் என்ன லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஓப்பன் அப்பாக எழுதுங்க. இல்லை ஒரு வேளை வந்து உங்களுக்கு யாராவது வந்து நீங்கள் எழுதி ஒட்டி அதை நீங்கள் டெய்லி படிக்கும்பொழுது மற்றவங்கள படித்து உங்களை கலாய்க்கிறாங்க, இல்லை வந்து உங்களால் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்த வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிண்ட் அப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி ஒட்டி வச்சாதான் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அதை ஒரு பை சார்ட்டு இல்லை ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு ஒரு மேகம் இப்படியெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி போடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போட்டு டயக்ராம் மாதிரி போட்டு இப்போ நான் வந்து ஒரு 50 சாங் எழுதணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 50 எஸ் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக போடுங்க. ஓகேவா? ஷார்ட்டாக யூனிக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து நீங்கள் இதெல்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட் டேர்ம் கோல்ஸு லாங் டேர்ம் கோல்ஸுன்னு போட்டு ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு நீங்கள் டெய்லி உட்காந்து உட்கார்ற இடமோ இல்லை தூங்குகிற இடத்துலையோ இல்லை தூங்கி ஏந்திரிச்சு காலைல முழிக்கிற இடத்துலையோ ஒட்டி வச்சுருங்க. அப்படி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை திரும்ப பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது ரிமெம்பர் ஆகும்பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி தள்ளப்படுவீங்கிறத தாண்டி ஈர்க்கப்படுவீங்க. சரி, நம்ம இதை யோசிச்சுருக்கோம், 50 சாங் எழுதணும்னு யோசிச்சுருக்கோம் இத்தனை நாளுக்குள்ளே, அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க, வேணாங்கிறத யோசிக்காதீங்க. என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.